பல்சர் டிஸ்கவர் CT100 என்ஜின் ஒர்க் பண்ணும்போது அந்த கேம் ஸ்ப்ராக்கெட் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான டூல்ஸ் தான். தொடர்ந்து பாருங்க. நிற்கிற வண்டி பஜாஜ் டிஸ்கவர். இந்த பஜாஜ் டிஸ்கவரில் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேம் ஸ்ப்ராக்கெட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு சரியான டூல்ஸ் இல்லாமல் அதை அவுக்க முடியாது, திரும்ப ஃபுல் டைட் வைக்க முடியாது, ஃபுல் டைட் வைக்க முடியாதனால அவுத்துக்கும், டைமிங் மாறி போயிடும். அதெல்லாம் சிக்கல் இருக்குது. வண்டியில் பார்ப்போம். இப்போ என்ஜினில் காட்டுறோம். பஜாஜ் டிஸ்கவர், பஜாஜ் பல்சர், XCD, CT100 எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ராக்கெட் தான் இப்போ போடுறாங்க. இந்த ஸ்ப்ராக்கெட்டை வந்து அவுக்கிற கூட தட்டி அவுத்துடலாம். சிம்பிள். 6ஆம் நம்பர் அலங்கி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தட்டி எடுத்துடலாம். ஆனால் ஃபுல் டைட் பண்ணிட்டோமா நமக்கே தெரியாது. அதற்கான ஒரு சின்ன டூல் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது விளக்கமாக நம்ம மோட்டார் சைக்கிளில் டூல் கிட்டில் வரக்கூடிய அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்பேனர். இதை ஒரு நாளும் யூஸே பண்ண மாட்டோம், அது வேறு விஷயம். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 13 mm போல்டு, இது ஹெக்ஸகன். இந்த போல்டை இதில் வச்சு வெல்ட் அடித்தாச்சு. கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கேம் ஸ்ப்ராக்கெட்டில் இதை லாக் பண்ணி இந்த சென்டர் செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம செட் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்டர் வரும். ஏன்னா நடுவில் அலங்கி போல்டு வருது. வண்டியில் காட்டுவோம். இப்போ இந்த அலங்கி போல்டு தான் அவுக்கணும். நம்ம இப்படி போடணும், இதை இப்படி தான் போட்டு அவுக்கணும். அதனால் இதை வந்து சென்டர் பண்ணிக்கணும். சென்டர் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு M8 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த M8 ஹோல்ஸ்லேயும் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் ஒன்று சாதா போல்டு ஏதோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 10ஆம் நம்பர் 12ஆம் நம்பர் போல்டை போட்டு கூட அவுத்துக்கலாம். அப்படி இல்லை இது ஒரு பர்மனன்ட் டூலாக வேணும் அப்படின்னா இதில் வந்து இதே போல்டை இப்போ நம்ம இதை எப்படி வெல்ட் அடிச்சுக்கோமோ அதே போல் இங்கிருந்து இன்சர்ட் பண்ணி வெல்ட் அடிச்சிடலாம். வெல்ட் அடிச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ராக்கெட்டை இதை கரெக்டாக ஹோல்டு பண்ணும். லூஸ் பண்ணும்போதும் டைட் பண்ணும்போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணும்போதே இப்படி லாக் பண்ணிக்கலாம். டூல் லாக் பண்ணி காட்டுறோம் நம்ம. இப்போ சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெட்டை கூட அவுத்துடலாம். இந்த போட்டேன் பாருங்க. இப்போ அலைன்கி வந்து வெளில தெரியுது. இப்போ நான் இப்படி லாக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 10ஆம் நம்பர் போல்ட்டை போட்டிங்கன்னா இதில் அலைன்கி போட்டு அவுத்துக்கலாம். அதே மாதிரி டைட் பண்ணும்போது இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ அப்படியே டைட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஸ்பெஷல் டூல் தான் அது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு எவ்வளோ செலவாகிருக்கும்? ஒரு 50 ரூபா கூட ஆயிருக்காது. ஒரு 50 ரூபா வெல்டிங் அடிக்க அந்த ஊரில் வந்து முன்ன பின்ன கேட்பாங்க. இந்த நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய டூல் கிட்டில் பஜாஜ் டூல் கிட்டு, ஹீரோ ஹோண்டா டூல் கிட்டு எல்லாத்துலேயுமே இந்த ஸ்பேனர் வரும். வேணால் தனியாக ஸ்பேனர் கேட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இதை சென்டர் பண்ணியிருக்கோம். நடு ஹோல்ஸை வந்து சென்டர் பண்ணியிருக்கோம். ஒரு ஹோல்ஸ் வந்து அந்த பழைய ஸ்ப்ராக்கெட்டில் வந்து மார்க் பண்ணி நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். இதை வச்சா நம்ம அதை டைட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செம்ம யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். யூஸ் பண்ணிங்க. 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வாகனங்கள் இருக்கும். நன்றி. பாய். சிவா.